ஹாய் ராஜம்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஜேகேயோட ஒன்லி இன் மை பெட்டோட பார்ட் 3 தானே பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னு போய் பார்த்துட்டு வந்துடுங்கடா, அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். தென் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருக்கு, என் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க. ஓகே, நம்ம ஸ்டோரி அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜேகே தான் பால்கனியில் நின்றுட்டு அப்படியே நம்ம சியோல் சிட்டியை பார்த்துட்டு இருக்கான். அது ஃபுல்லாக நைட் டைமில் லைட்டாக இருக்கும்ல, ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஒரு கையில் ட்ரிங்க்ஸு, ஒரு கையில் சிகரெட், அப்படியே மாறி மாறி குடிச்சுக்கிட்டே அப்படியே பார்த்துட்டு இருக்கான் ஒரு ஸ்மக்கோட. அப்போது ஜேகேக்கு யாரோ அழுகிற சவுண்ட்லாம் கேட்குது. ஜேகே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அப்படியே திரும்பி பக்கத்தில் பால்கனி இருக்கும்ல, ஸோ அங்கேருந்து தான் சவுண்டு வருது. ஸோ அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு என்னவா இருக்கும், ஏதோ சவுண்ட்லாம் கேட்குதே, என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்கனி, அந்த பக்கத்து பால்கனியும் ஜங்குக்கோட பால்கனியும் கொஞ்சம் பக்கத்தில் தான், எகிரி குடிச்சா போயிடலாம். ஸோ அங்கே போய் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ பின்னாடி இருந்து டே மச்சான் வாடா, எனக்கு வேறு அப்படியே காண்டாவது, எனக்கு நீங்கள் குடிச்சே ஆகணும்டா அப்படின்ற மாதிரி இப்போது நம்ம தயாங் தான் ஜங்குக்கு கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ ஜங்குக்கு பக்கத்தில் இருக்க பால்கனிவே வெறிக்க பார்த்துட்ருக்கான். நான் இவன் நம்ம கூப்பிட அங்கே என்னத்தை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இப்போ தயாங் டே ஜங்குக்கா ஏய் என்னடா பிரச்சனை உனக்கு? இல்லை ஜங்குக்கா, எதுக்கு நீ அங்கேயே பார்த்துட்டு இருக்க? என்னடா பக்கத்தில் யாரும் ஜல்சா பண்ணுறாங்களா? அப்படி தான்டா சவுண்ட் கேட்குது. ஏய் லூஸு, அப்படிலாம் எதுவும் சவுண்ட் கேட்கலடா, ஏதோ ஒரு மாதிரி அழுகுற சவுண்ட்லாம் கேட்குதுடா. அழுகுறாங்களா? சரிடா, ஏதோ அழுகுற சவுண்டா, அப்போது அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நீ வா அதெல்லாம் எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி இப்போது தயாங் ஜேகேவை இழுத்துட்டு போகிறான். ஆனாலுமே ரெண்டு பேருக்கும் அந்த சவுண்டு கேட்குது, ஏதோ அழுகுற சவுண்ட்லாம் பயங்கரமாக கேட்குது. அப்போ தயாங்கும் ஜேகேவும் அப்படியே ஓடி போயிட்டு அந்த பால்கனியில் நின்று கேட்டுட்டு இருக்கானுங்க. ஏய் மச்சான், என்னடா இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கு? நானும் அதானே சொன்னேன், என்னன்னு தெரில, பேசாம போகலாமா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். இதுடா தேவையில்லாத வேலை, நம்ம வந்தோமா குடிச்சோமா 4 பாட்டை போட்டு டான்ஸ் ஆடினோமான்னு போயிட்டே இருக்கணும், இதில் தேவையில்லாத வேலையில் மூக்கம் நுழைச்சோம், அப்புறம் நம்மளே தேவையில்லாத தலைவலி, நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே அவங்க சொல்லிட்டு இருக்கான். ஜேகேக்கு ஏதோ அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. ஏய் இல்லைடா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, வா பக்கத்து ரூமில் போய் என்னன்னு கேட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே அவங்க இழுத்துட்டு போகிறான். டேய் என்னை விடுறா, ஏண்டா அப்படி நான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, நல்லா சரக்க போட்டோமா, என்னோட மியா கலீஃபா கூட ஜாலியாக ஜல்சா பண்ணோமான்னு இல்லாமல் ஏண்டா இப்படி நான் டார்ச்சர் பண்ணுற அப்படின்ற மாதிரி இங்கே தாயம் ஜேகே பின்னாடி அப்படியே புலம்பிக்கிட்டே போகிறான். புலம்பி தொலையாத, அதை என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் குடி, உட நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போது ஜேகேவும் தாயாங்கும் அவங்க ரூம் பக்கத்து ரூமில் தானே சவுண்டு கேட்குது. ஸோ அங்கே போய் கதவை தட்டிட்டு இருக்காங்க. கதவு ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ ஜேகேக்கும் தாயாங்கும் இன்னும் ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி தப்பாக தெரியுது. ஸோ இன்னும் கதவு தட்டிகிட்டே இருக்கானுங்க, பட் கதவு ஓப்பனே யாருமே பண்ணல. ஸோ ஜேகேக்கு இதுக்கு மேலே பொறுக்காமல் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த கதவை ஒரே இடி தான், அவனோட ஆர்ம்ஸ் வச்சு, அவன் பாக்ஸர் இல்லையா, ஸோ அதனால ஒரு இடி தான். ஸோ அந்த கதவு அப்படியே 2ஆக உடஞ்சிருச்சு. இப்போ ஜேகேவும் தாயாங்கும் அப்படியே உள்ளே போய் நிற்கிறானுங்க. 2 பேருக்குமே செம்ம ஷாக்கு. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தாயாங் திருப்பி ஜேகேவை பார்க்குறான். ஜேகேவும் திரும்பி ஷாக்கிங்காக 2 பேரும் மூஞ்ச பார்த்துட்டு அப்படியே அந்த பர்சன் அப்படியே இழுத்து போட்டு ஜேகே அப்படியே ஒரு குத்து வைக்கிறான். இப்போ தாயாங் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் ஷர்ட் போட்டிருப்பான்ல, ஸோ அதை கலட்டி இப்போ உங்ககிட்ட தான் கொடுக்குறான். நீங்கள் அப்படியே கீழே முட்டி போட்டு உங்களோட நீஸ்லாம் ஹக் பண்ணி ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருப்பீங்க. இந்த சண்டை வந்தோடனே நீங்கள் அப்படியே தவழ்ந்து போய் அந்த மூலையில் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. தாயாங் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனோட ஷர்ட்லாம் கலட்டி உங்கள் மேலே அப்படியே போட்டு விடுறான். நீங்கள் அதை போட்டுட்டு தேங்க்ஸ் அண்ணா, அண்ணா அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாய்க்குள்ள புலம்புறீங்க. இது தேவங்க கேட்கல, அவன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே தேவங்க ஹக் பண்ணி
ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, என்னை காட் மாதிரி வந்து காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அப்படியே ஓடுறீங்க. ஸோ அந்த கதவு கிட்டே போயிட்டு நீங்கள் திரும்பி ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகேவுமே அடிச்சுக்கிட்டே அப்படியே நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். உங்களோட ஐயும் ஜேகேவோட ஐயும் ஒரு 2 minutes அப்படியே லாக் ஆகுது. ஜேகே அப்படியே அவனோட கோவம்லாம் அப்படியே சாஃப்ட் கார்னர் ஆகி அவங்க ஐயை பார்த்துட்டு அந்த பஞ்ச் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல, ஸோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு எந்திரிச்சு நின்று உங்ககிட்ட வரான். நீங்கள் ஜேகேவோட ஐ அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டீங்க. ஜேகே வந்து உங்கள் பின்னாடியே வந்திருப்பான். தான் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா அவனை போட்டு மிதின்னு மிதிச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே ஒரு டாக்ஸி பிடிச்சி அப்படியே இப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. ஜேகே உங்கள் பின்னாடியே வந்திருப்பான். வந்துட்டு ஓ பேபி கேர்ள், அவனை கண்டுபிடிச்சிட்டேனா, அந்த அந்த ஐ அந்த ஐ உன்னோடது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படி சுற்றி பார்த்துட்டே இருக்கான். இப்போ பின்னாடியே தாங்க அப்படியே ஓடி வந்துட்டு அப்பா ஏ மச்சான் நானா போனேன், பாத்தியோட இன்னும் கொழுப்பு இருந்தால் அந்த எல்ட்டு பையன் அப்படி பண்ணுவான். சின்ன பொண்ணு மச்சான் என்னை ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொன்னால் என்னை காப்பாற்றினதுக்கு நீங்கள் காட் அப்படின்னு சொல்லிட்டு போனாடா. பா நான் அந்த பொண்ணுக்கு காடாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஜேகே அதெல்லாம் ஃபுல்லாக கேட்கவே இல்லை. அவன் சுற்றி தேடிட்டுருக்கான். அப்போ தயாங் ஏ மச்சான் நான் பார்த்துட்ருக்கேன் நீ நான் இங்கே எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், என்னடா அப்போ உனக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனையா, அந்த பொண்ணு ஆமாம் அந்த பொண்ணுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே வந்து அப்படியே தவங்க திரும்பி பார்க்குறான். ஜேகே ஐஸ் ஃபுல்லாக அப்படியே ரோல் ஆகுது, உங்களை தான் தேடிட்டு இருக்கான். அப்போ தயவாங்க வந்து டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷோல்டரை பிடிச்சி குலுக்கிட்டு இருக்கான். என்னோட அவனுக்கு பிரச்சனை, எவ்வளோ முக்கியமான மேட்ரு பேசிட்டு இருக்கேன், என்ன பராக்கு பார்த்துட்ருக்க. தயாங் என்ன மச்சான் என்ன சொல்லு, எனக்கு அவ வேணும் நேரே அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து அப்படியே திரும்பி ஜேகேவை பார்க்குறான். ஜேகே வந்து இப்போ தான் தயாங்க பார்க்குறான். தயாங் அப்படி என்னடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். எனக்கு அந்த பொண்ணு வேணும். அந்த பொண்ணு வேணுமா, ஏய் என்ன நினச்சிட்டு இருக்கான் மனசில் என்ன அந்த பொண்ணு என்ன குச்சி ஐஸா வாங்கி கொடுக்கறதுக்கு, பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத, பொயில் ஒழுங்கு மாதிரியாதா அப்படின்ற மாதிரி தயாங் வந்து போகிறான். இங்கே பாரு மச்சான், நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், எனக்கு அவ வேணும். இல்லை எனக்கு புரியல, நான் என்ன பேசிட்டு இருக்க மச்சான், நீ உன் சென்ஸில் தான் இருக்கியா? நான் என் சென்ஸில் தான் இருக்கேன், எனக்கு அவ வேணும். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அவ நாளுக்குள்ள எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வாட்டுக்கு தவங்க அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். தாயும் அவங்க அப்படியே மண்டே சொரிஞ்சுக்கிட்டே இவன் எந்த நேரத்தில் பெத்தாங்களா செஞ்சாங்களா, இவன் கூட என்னைக்கு வேணா நானிலிருந்து என்னை திருத்தரவா அலைய விட்டுறான். சரி எந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு வேணும் வேணும் வேணும், ஆனால் என்ன இவன் பண்ணுறத பார்த்தா சரியில்லையே, ஐயோ யாருக்கு விட்ட வழி, அந்த பொண்ணு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே வந்து மண்டையை சொரிஞ்சுக்கிட்டே அப்படியே போகிறான். இந்த சீன் கட் பண்ணி இப்போ நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் அப்படியே உட்காந்து உங்கள் ஃப்ரெண்டை ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பயந்துட்டா. ஆக்சுவலி அது வந்து ஒரு 8 o'clock கொரியாவில், அது மிட்-நைட் இல்லையா. ஸோ அவன் வந்து செம்மையாக பயந்துட்டா. பொய்யன் எதுக்கடி அழுதுட்ருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, மியா மியா எனக்கு பயமாக இருக்கு மியா, மியா நான் எங்கேயும் போகல மியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு ஹக் பண்ணிட்டு மியாவை ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. ஸோ மியாவோட அம்மா தான் அவங்களுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துட்டு, வயன் என்னம்மா ஆச்சு உனக்கு, ஏன் எப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் வந்து மியாவோட அம்மாவை ஹக் பண்ணிட்டு, அம்மா எனக்கு பயமாக இருக்குமா, எனக்கு யாரை நம்புறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அழுதுகிட்டே அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போ மியாவும் மியாவோட அம்மாவும் உங்களை கம்ஃபர்ட் பண்ணி அவங்களுக்கு டின்னர்லாம் கொடுத்து அப்படியே நீங்கள் மியா கூட அப்படியே படுத்துட்டீங்க. உங்களுக்கு செம்மையாக பயமாக இருக்குது, நீங்கள் நைட் ஃபுல்லாக நடுங்கிக்கிட்டே தான் படுத்துட்ருக்கீங்க. மியாவுக்கு உங்களை பார்க்கும் போது பாவமாக இருக்குது. ஸோ அவன் உங்களை ஹக் பண்ணிட்டு உங்களை காம் பண்ணி அப்படியே தூங்க வைக்கிறா. ஸோ நீங்களுமே அப்படியே தூங்குறீங்க.
இப்போது ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் தான் காட்டுறோம். அது வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டோட டாப் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ அது ஃபுல்லாக மேடப் ஆஃப் கிளாஸ். ஸோ அங்கேருந்து அப்படியே நம்ம சியால் சிட்டியை ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதில் ஒரு பர்சன் அப்படியே கார்னரில் அவர் கை ஃபுல்லாக டேட்டூ. அது நம்ம ஜேகே தான், வேறு யாரும் கிடையாது. அவன் அப்படியே ஒரு கூலர்ஸோட வெறும் ட்ரௌசர் மட்டும் போட்டுட்டு அப்படியே அந்த சியால் சிட்டியை பார்த்துக்கிட்டே அப்படியே ஸ்மோக் பண்ணி அப்படியே மேலே விட்டுட்டு இருக்கான். அப்படியே அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக போதை ஆகுது. பக்கத்தில் வேற நிறையா கிளாஸ் இருக்குது, ஐ மீன் ட்ரிங்கிங் கிளாஸ். ஸோ அதெல்லாமே அப்படியே எடுத்து குடிச்சிக்கிட்டே தான் அந்த சியால் சிட்டி அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவன் கண் ஒரு மாதிரி ஆகுது. இப்போ ஆப்போசிட்டில் இருந்த ஒரு பர்சன் அப்படியே ஒரு ஸ்விம்மிங் சூட் மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து அந்த பாத்ரூம் வியர் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும்ல, ஸோ அதை போட்டிருக்காங்க. ஜேகேவை ஒரு மாதிரி செடியூசிங் லுக்கோட பார்த்துக்கிட்டே அப்படியே அதை கலட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே இறங்குறாங்க. அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி செக்ஸியாக இருக்கா. ஜேகே ஒரு ஸ்மக்கோட 2 ஹேண்டை வச்சுட்டு இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். அந்த பொண்ணுமே அப்படியே ஜேகே கிட்டவே ஸ்விம் பண்ணி வரா. ஜேகே வந்து அப்படியே அவனோட லிப்ஸில் வந்து அந்த பஃப் எடுத்து அப்படியே விட்டுக்கிட்டே அந்த பொண்ணை ஒரு மாதிரி செட்யூசிங்காக கிளாஸ் அப்படி இறக்கி விட்டு பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணுமே அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அந்த பொண்ணு அப்படியே வந்துட்டு ஜேகே பக்கத்தில் நின்று ஹாய் டாடி அப்படின்னு சொல்கிறா. ஜேகே ஒரு ஸ்மக்கோட அந்த பொண்ணோட ஹிப் அப்படியே பிடிச்சி இழுத்து ஜேகே கிட்ட அப்படியே நிற்க வச்சு ஜேகே வந்து அந்த பொண்ணோட ஹேர் அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். அந்த பொண்ணு ஜேகேயோட ஆப்ஸை கீழேருந்து மேலே வரைக்கும் அப்படியே ரப் பண்ணி ஜேகேயோட நெக்கை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுத்து ஐ லவ் யூ டாடி, யூ ஆர் லுக்கிங் ஸோ ஹாட் அண்ட் செக்ஸி, கேன் ஐ டேஸ்ட் இட் மோர் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஜேகேவும் ஸ்மக் பண்ணிட்டு எவ்ரிதிங் இஸ் யோர்ஸ் பேபி, யூ கேன் டு எனிதிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். அந்த பொண்ணு இப்போ ஜேகேயோட ஆப்ஸு ஒரு ஆப்ஸ்லேயும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே ட்ராக் பண்ணிக்கிட்டே அப்படியே மேலே வரா. ஜேகே அப்படியே அதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு அப்படியே லிப்ஸ் கிட்ட வந்து கிஸ் பண்ண போகிறா. ஜேகேவும் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ண அடுத்த செகண்ட் அவனுக்கு உங்கள் ஐ தான் வந்துட்டு போகுது. செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அந்த பொண்ணை தள்ளி விட்டு ஏ ஜேகே சொன்னாச்சு அதுக்கு அவளோட வாட்டப்பன்டாமே வாட்டப்பன் நோ இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திருப்பியும் வாலில் பின் பண்ண மாதிரி நிற்க வச்சுட்டு அந்த பொண்ணை இழுத்து வச்சு கிஸ் பண்ணுறான். அப்பயும் ஒரு செகண்ட் அவங்களோட ஐ வந்துட்டு போகுது. ஜேகேக்கு வந்து அது டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஜேகே வாட் ஹேப்பன் டு யூ, வாட் த ஃபக்கிங் திங் ஹேப்பனிங் இன் மை மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க செவுத்தை அப்படியே போங்கி குத்துறான். அந்த பொண்ணு பயந்துட்டா. ஜேகே டார்லிங் வாட் ஹேப்பன், பாரு வாயை பொத்திக்கிட்டு நான் தான் தள்ளி போடுறேன்னு தெரியுதுல்ல. என்ன டார்லிங் எப்படி பேசிகிட்டு இருக்க, என்னோட லுக் என்னோட டச் உனக்கு பிடிக்கலையா, யூ ஜஸ்ட் ஸ்டாப் ஃபக்கிங் நான்சென்ஸ் திங்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த பொண்ணை அப்படியே தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு வரான். அவன் பார்க்க அவ்வளோ செக்ஸியாக இருக்கான். அந்த பொண்ணு தள்ளி விட்டுறதில்ல தப்பு இல்லை, ஐம் லுக்கிங் ஹாட் அட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பின்னாடியே வரா. ஜேகே அப்படியே அவனோட ஹேரை ஃப்ளிப் பண்ணிக்கிட்டே அவன் ஒரு டவல் வந்து அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டே இப்போ அப்படியே ரூம்குள்ளே வரான். அங்கே பார்த்தா தேவங்க வந்து கேம்ஸ் விளாண்டுட்டு இருப்பான் ஃபோனில். அவன் போகிற வேகத்தில் தேவங்க ஒரு எத்து விட்டுட்டு போகிறான். அப்போ மயிராண்டி இப்போ எதுக்கு என்ன தேவலாம் அடிச்சிட்ருக்க, நான் வாட்டுக்கும் பேசாமல் தானே இருக்கேன் வீத்தியக்காரா. ஆமாம் நான் ஜேகே சீக்கிரமான்ட்ட அதுவில் முடிச்சிட்டியா, நீ ஒரு பொண்ணு கூட இருந்தால் நைட்டு ஃபுல்லாக விடிய வச்சு செய்வியே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து ஜேகே ஓட்டிகிட்டு இருக்கான். ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. இங்கே பாரு மயிறு வாய மூட்றியா, நைனன் இருக்காத. என்ன ஜேகே புரியலையே, இது ஏன் ஜேகேவா,
இப்படி இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து ஜேகேவோட மூஞ்சி அங்கே இங்கேயும் திருப்பிட்டு இருக்கான். இங்கே பாரு தயாங், எனக்கு அவ வேணும். ஐ நீட் ஹர் ரைட் நவ். ஐயோ இவன் யாரோ என்ன அவன் இப்போ வேணும்னா நான் என்ன கடவுளா? அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு கொடுப்பேன் இரு. என் மச்சான் ஒரு மேலே ஆசைப்பட்டு கேட்டிருக்கான், அவன் அண்ணாமல் இருப்பேனா? உனக்காக அந்த பொண்ணை நாயாட்ட தேடி கண்டுபிடிச்சி அவனுக்கு கொடுக்குறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்கிறான். ஜேகே ஒரு ஸ்மக்கோட ஐ நீட் தட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். ஐயோ என் மச்சானுக்கு ஏதோ ஆயிடுச்சு, இப்போ நான் என்னென்ன பண்ணுறது? நான் வாட்டுக்கு தேடி கண்டுபிடிக்கிறேன்னு ஈஸியாக சொல்லிட்டேன். இதுக்கெல்லாம் ஒரே 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 ஒருத்தி இருக்கா, அவளுக்கு கால் பண்ணி பேசினோன்னா எல்லாம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங்க வந்து ஒரு பர்சனுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ இவ ஒரு பைத்தியக்காரி, ஃபோன் எடுக்க மாட்டான். பிக்கப் 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 அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து இங்கே ஃபஸ்ட்ரேட்டராக உட்காந்துட்ருக்கான். அந்த அந்த பர்சனும் ஃபோன் எடுக்கவே இல்லை. 2-3 டைம்ஸ் கால் பண்ணியிருப்பான். மயிராண்டி என்ன பண்ணி தொலைகிறாரோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங்க லாஸ்ட் ட்ரை கொடுக்குறான். இப்போ அந்த கால் வந்து எண்டாக போகிற டைமில் அட்டன் பண்ணி ஹலோ மயிராண்டி ஃபோன் எடுக்க மாட்டேன். தாங்கு என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ சும்மா ஃபோன் பண்ணி நின்றுருக்க. நான் ஏன் ஃபோன் பண்ணேனா? இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்க. என்ன பிரச்சனை? அதான் நம்ம ஃப்ரெண்டு. யார்? அதான்டி ஜேகே. ஆமாம், அவனு என்ன? அவனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கான். என்னதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கெரோ தான் அப்படியே எந்திரிச்சு உட்காருடா. ஆமாம், அவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சி கொடுத்தா பிரச்சனை இல்லை. ஏண்டா இப்போதான் நான் ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி அனுப்பி விட்டேன், ஏண்டா அப்படி நான் டார்ச்சர் பண்ணுறீங்க உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெரோ மண்டே பிச்சுக்கிட்டு இருக்கா. மச்சான் 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 ப்ளீஸ்டி தண்ணி தலையிறேன். என்ன பேர் தெரியாது, என்ன ஊர், எந்த ஊர், எங்கே பார்த்தீங்க? பப்பிலையா? பேருன்னு தெரியாது, ஊருன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் பப்பில் மட்டும் பார்த்துருக்கீங்க. எந்த பப்பு சொல்லி தொலைங்க. நம்ம எப்பயும் போவோமே வீட்டு பக்கத்தில். சரி வச்சு தொலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கெரோ தான் அப்படியே வந்து அவள் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி எதோ பண்ணிகிட்டு இருக்கா. ஜேகே வந்து அப்படியே போய் படுத்து தூங்கிட்டான். அவங்க வந்து அப்பா என்னோட ப்ராப்ளம் சால்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே படுத்து தூங்குறான். கெரோ வந்து ஒரு ஹேக்கர், இல்லீகல் இதெல்லாம் பண்ணுற ஒரு ஹேக்கர். தயாங், ஜேகே அண்டு கெரோ 3 பேருமே சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜேகேக்கு ஏதாவது ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னா நம்ம தயாங் வந்து கெரோ கிட்ட சொல்லிடுவான். கெரோ தேடி கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை அடிச்சு பிடிச்சி தயாங் வீட்டுக்கு ஜேகே வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருவா. ஸோ இப்படி தான்டா அவங்க 3 பேர் பாண்டிங். இப்போது இந்த சைட் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நான் என்ன பண்ணேன்? ஏன் அப்படின்னு கடவுளை வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க? ப்ளீஸ் வலிக்குது ப்ளீஸ் என்ன பேபி கேர்ள்? அப்பெல்லாம் நான் விட முடியாது பேபி கேர்ள். ஐ நீட் யூ ரைட் நவ். நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? என் கனவுல வரல. ஏன்டி கனவுல வரல? நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. ஐ லவ் யூ. சாரி லவ் யூ இல்லைல்ல, ஐ லஸ்ட் யூ. ஐ ஃபக்கிங் லஸ்ட் யூ. நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் பேபி, நான் லஸ் பண்ணுறதுக்கு லைஃப் லாங். லஸ்ட் யூ பேபி, ஐ லஸ்ட் யூ. இப்போ அன்று சொல்ல இன்னைக்கு நான் ஒன்று பண்ண விட மாட்டேன். பொண்ணு போகிற டைம்லலாம் எங்கேயாவது ஓடிடுற. ப்ளீஸ் என்ன பண்ண போகிறீங்க? ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. சோ என் செல்லக்குட்டி, உன்னை விட தாண்டி போகிறேன். என்னோடத உன்னை கொல்ல விட போகிறேன். நான் உன்னை கொல்ல வந்துட்டேன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பர்சன் அப்படியே பேண்ட் ஜிப் ஓப்பன் பண்ணுறாங்க. டக்குன்னு அப்படியே
ஒரு ஐஸ் ஓப்பன் ஆகுது. ஐயோ என்ன 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 கிளவு வயன் வயன் என்னாச்சு? ஒன்றும் இல்லடி, ஜஸ்ட் நைட் மேன், அவ்வளோதான். தண்ணி வேணும், இரு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மியா தான். ஐயோ சாரிடா, நான் சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்குமே ஃபிக்ஸட் நேம் இருக்கும் பேரு. ஸோ இனிமேல் தான் அவங்களோட பேருக்கு பேர் அபிடா, மறந்துடாதீங்க. சாரி, நான் மியாமியான்னு சொல்லிட்டேன், இனிமேல் அபினே சொல்லிக்கிறேன். சாரி. இப்போ நம்ம அப்படியே டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது நம்ம அபிதான், ஐயன் உனக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம ஸ்வெட்டு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே பால்கனியில் போய் நிற்கிறீங்க. உங்களுக்கு செம்மையாக ஸ்வெட் ஆகுது, உங்களுக்கு அப்படியே ஷிவர் ஆகுது. நீங்கள் அதோடு போயிட்டு அப்படியே பால்கனியில் நின்றுட்டு மேலே அப்படியே மூன் பார்க்குறீங்க. அது வந்து ஃபுல் மூன் டே. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களை அறியாமே உங்களுக்கு லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. நீங்கள் அப்படியே என்ன நம்ம சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களுக்கு ஒரு ஐ அப்படியே வந்துட்டு போகுது. எஸ், அது ஜேகேவோட ஐ தான். நீங்கள் வந்து அந்த பாரில் பார்த்துருப்பீங்களா ஒரு 2 minutes. ஸோ அந்த ஐ அப்படியே வந்துட்டு போகுது. நீங்கள் அப்படியே டிஸ்டர்ப் ஆகிட்டு, என்ன என்ன யார் அவனோட கண்ணை பார்த்தாலே எனக்கு ஏதோ பண்ணுது. கல் பட்டர்ஃப்ளைஸ்லாம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு. யார் நீ? எதுக்கு என்ன வந்து காப்பாத்துன? எனக்கு உன்னோட ஐ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பார்த்துட்டே இருக்கணும்னு இருக்கு லைஃப் லாங். என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்துக்கு கண்கள் 2, முத்தத்துக்கு இதழ்கள் 2, காதலுக்கு நெஞ்சம் 2, இப்போது ஒன்றிங்கு இல்லையே. தனிமையிலே துடிப்பது இதுவரை சொன்ன வெளியே. ஸோ இந்த சைட் இன் சேம் டைம் பேரலாக நம்ம ஜங்குக் தான் அவனும் பால்கனியில் நின்றுட்டு ஒரு சிகரெட்டை பஃப் பண்ணிக்கிட்டே அந்த மூணை பார்க்குறான். யார் நீ? எதுக்கடி என் ட்ரீமில் வந்து சாவடிக்கிற? ஓ, அந்த கண்ணு என்னமோ பண்ணுது. யார் நீ? ஏன் அந்த என்ன டார்ச்சர் பண்ணுற? ஆனால் அந்த கண் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த கண்ணில் அப்படியே செத்துடலான் இருக்கு. அது வேணும், அது லைஃப் லாங் எனக்கு வேணும். அந்த கண்ணு, நீ, உன்னோட எல்லாம் எனக்கு வேணும் பேபி கேர்ள். எனக்கு நீ வேணும். எங்கே இருக்க? அப்படியே அந்த கண்ணை எனக்கு என்னமோ பண்ணதே ஆட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே அங்கே நின்று அந்த மூணை பார்த்து பேசிட்டு இருக்கான். நிலவின் முதுகும் பெண்ணின் மனதும் என்றும் ரகசியம்தானா? கனவிலேனும் சொல்லடி பெண்ணை, காதல் நிஜம்தானா? இரவா பகலா குளிரா